அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். எல்லைக்கு இந்த படம் வந்து ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆகுது அந்த செய்திகள் வருது. இப்போ இதே முன்னாடி வந்து நிறைய வாட்டி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் நாள் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. இந்த வாட்டியாவது சொன்ன மாதிரி வந்து ரிலீஸ் ஆகுமா சார்? நிச்சயமாக ஆகும். என்ன காரணம், இந்த படத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டுடுச்சு. முக்கியமா பிரதீப் ரங்கநாதனுக்கு சம்பள பாக்கி இருந்தது. அதனால அவர் வந்து டப்பிங்கே பேசாம இருந்தாரு. அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேறொரு வாய்ஸை டம்மியா பேச வச்சு அதை ஏஐ மூலமா பிரதீப் ரங்கநாதனுடைய வாய்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை வச்சுதான் சென்சாருக்கே அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய சம்பள பாக்கி செட்டில் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அவரே வந்து பேசி கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா, அவருக்கு 10 கோடி ரூபா அந்த படத்துல சம்பளம், அவருக்கு ஒரு 1.5 கோடி ரூபா மாதிரி பாக்கி இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தமிழ் வெர்ஷனுக்கு பேசிட்டு தெலுங்கு வெர்ஷனுக்கு பேச மாட்டேன்னு அங்க கட்டையை போட்டு வச்சிருந்தாரு. இப்ப அவருக்கும் சம்பள பாக்கி கொடுக்கப்பட்டு பேசிட்டதா ஒரு தகவல் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை அறிவிக்கும் போதும் இவங்க என்ன பண்ணுவாங்க, சென்சாருக்கு அப்ளை பண்ணுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட் தள்ளி வச்சிருவாங்க, சென்சாருக்கு போக மாட்டாங்க. இப்படியே ஒரு 4-5 முறை நடந்தது. ஒரு தடவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்சார் நடக்குதுன்னு கூட சொன்னாங்க. நான் உடனே அதை கிராஸ் செக் பண்ணலான்னு ஃபோன் பண்ணும்போது இல்லை சார் நடக்கிறதா இருந்தது, கேன்சல் ஆயிடுச்சுன்னா சொன்னாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10 கன்ஃபார்மா வர்றோங்கிறதுனால அவங்க வந்து சென்சாருக்கும் போயிட்டாங்க. அதனால இந்த முறை மாற்றம் இருக்காது. சார் ஒரு படத்துலயும் இந்த அளவுக்கு பிரச்சனை வருது சார், அது காரணம் வந்து யார் சார்? அது டைரக்டரா இல்ல ப்ரொடியூசரா சார்? இல்ல அந்த இதை நம்ம சொல்ல முடியாது. நீங்க டைரக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என் சைட்ல எந்த தப்பும் இல்லை, தயாரிப்பாளர் சைட்ல தான் தப்புன்னு வந்து அவர் நிறைய காரணங்கள் சொல்லுவாரு. தயாரிப்பாளர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என் சைட்ல தப்பு இல்லை, டைரக்டருடைய தவறுன்ட்டு அவர் ஒரு பட்டியலை போடுவார். அதனால எது உண்மைங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். நம்ம கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் விக்னேஷ் சிவன் கிட்ட லலித் குமார் கொடுத்தாரு. ஒரு குறிப்பிட்ட தொகை 65 கோடி 68 கோடி மாதிரி ஒரு தொகைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ விக்கி எடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அது பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு 10 கோடி 20 கோடி ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் அதை வந்து இவர் தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறாரு. இவ்வளோ ரூபா கூடுதலா, இத்தனை கோடி கூடுதலா செலவாயிடுச்சு, அதை எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. தயாரிப்பாளர் என்ன சொல்றாரு, இல்லைங்க இந்த படம் டிலே ஆனதுல எனக்கு வட்டியே ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால என்னால் தர முடியாதுன்னாரு. இந்த பிரச்சனை தான் அதுக்கு காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையை ஓடிச்சு. இப்போ விக்னேஷ் சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுன்றாரு. தயாரிப்பாளர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்தினுடைய டிஜிட்டல் சேட்டலைட் வித்தாதான் என்னால் ரிலீஸ் பண்ண முடியும்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த டிஜிட்டல் சேட்டலைட் விற்கலை. அப்போ இது விற்காத வரை இந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு சூழல் வரும்போது விக்னேஷ் சிவன் என்ன பண்ணிட்டாரு, அப்போ அந்த 2 ரைட்ஸையுமே என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வித்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் லலித்குமார் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த 2 ரைட்ஸையுமே விக்கி கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் லலித்குமார் அதுக்கான பணத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க நான் அதை வித்துவிட்டு நான் உங்களுக்கு தர்றேன்னு அவர் சொல்றாரு. இவர் வந்து இல்லை இப்போ கொடுத்தாதான் என்னால் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லி இதுல தான் ஒரு பெரிய காலதாமதமானது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதை வந்து அவங்க விக்னேஷ் சிவன் வந்து ஓடிடி நிறுவனத்திட்ட பிஸ்னஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பணத்தை கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. புரியுது சார். இந்த படத்துக்கான அந்த ப்ரொமோஷன்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு சார். பிரதீப் ரங்கநாதன் வந்து போற இடம்லாம் நல்லா பேசுறாரு, ஆனா ஒரு சிலருக்கு வந்து அவர் ரொம்பவே வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை நான் அவருடைய பேச்சை இது வரைக்கும் பெருசா நான் கவனிக்கல. அவர் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்டுகளுடைய ஹீரோவாக இருப்பதால் அவர்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறதா தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த கிரிஞ்சி பண்றதாக ஒரு விமர்சனம் வந்தால் அதுவும் கூட அந்த ஜென்சி கிட்ஸ் வர்றதா தான் நான் நினைக்கிறேன். அப்போ பிரதீப் ரங்கநாதன் அந்த விமர்சனத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி இப்படி பேசுகிறீங்களோ அவர்களுக்கே உங்கள் பேச்சு பிடிக்கலை அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பாணியை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். அதுதான் நல்லது. அதாவது இந்த ப்ரொமோஷன் மாதிரியான இடத்துல நீங்கள் பேசுகிறதே இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் படத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கும் அந்த ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டாங்க அப்படின்னா அது உங்களுடைய வெற்றியை பாதிக்கும். அதை அவருக்கு கவனத்தில் எடுத்துக்கணும். புரியுது சார். பிரதீப் ரங்கநாதன் வந்து தொடர்ந்து வந்து 100 கோடி கலெக்ஷனை வந்து கொடுத்துட்டு இருக்காரு சார். இப்போ அந்த படமும் இந்த படமும் வந்து அந்த வரிசையில வந்து வரும்னு வந்து சொல்றாங்க. இன்னொன்று வந்து இது நீண்ட காலமா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இது படமா வந்து எப்படி வந்திருக்குன்னு வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லைக்கு வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குது. ஜென்சிகளுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். 2046 நடக்கிற ஒரு கதை. எப்பயுமே படத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் அது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போயிடும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஒரே மாதிரி அரைச்சமாவே அரைச்சா அது வந்து நமக்கு பிடிக்காது. என்னடா அது, இதுதான் ஏற்கனவே பார்த்துருக்கமேன்னு தோணும். ஆனால் வேற எந்த படத்திலும் பார்க்காத அம்சம் ஒரு படத்தில் இருக்கும்போது அது நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக மாறிடும். அந்த மாதிரி இந்த படம் அவர்களுக்கு பிடித்தமான படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம லைஃப்ல எதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? அதுக்கப்புறம் ஒரு நீண்ட கால தயாரிப்பா ஒரு படம் இருப்பதற்கும் அது ஆடியன்ஸுக்கு ஒரு பிடித்தமான படமாக இருப்பதற்கும் தொடர்பு இல்லை. இது வேறு அது வேறு தான். உதாரணத்துக்கு இப்போ சங்கரா இருக்கட்டும், மணிரத்னமா இருக்கட்டும், அவங்க படங்கள்லாம் ரொம்ப நாள் எடுப்பாங்க. அதனாலேயே அந்த படம் நல்லா இல்லை, நல்லா வராதுன்னு சொல்லிட முடியுமா? இன்னும் சொல்ல போனா அவங்க கூடுதல் கவனம் செலுத்தி கூட அவங்க அந்த அவ்வளவு தாமதமாக எடுத்திருக்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கிறதுனால அதற்கே வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் அவகாசம் தேவைப்படுது. ஒரு பக்கம் ஷூட்டிங்கு, அவங்க ஒரு கேமரா வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் இன்னைக்கு நீங்க பார்க்குற இடமா இருக்கக்கூடாது. 2046 எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட இடமா இருக்கணுங்கிறது ஒன்று. சில விஷயத்த பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்ல அதை கிரியேட் பண்ணணும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு காலதாமதம் ஆகும். ஸோ அதனால கூட அது வந்து தாமதம் ஆகி இருக்கலாம். நம்ம அப்படி பார்க்க வேண்டியதுதான். இந்த படத்துல வந்து சீமான் வந்து நடிக்கிறார் சார். அதுவே படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவா மாறுன்னு வந்து சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே வந்து இந்த அரசியல் களம் போயிட்டு இருக்கிறதுனால இப்ப நாம் தமிழர் வர்சஸ் தாவேக்காவா அந்த மோதல் போக்கு வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் இந்த படத்துல நடிக்குது, படத்துக்கு அதுவே ஒரு நெகட்டிவா இருக்கும் வந்து சொல்றாங்க. இல்ல உண்மைதான். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து எல்ஐகே படத்தை பார்க்கணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. என்னன்னா இப்போ நம்ம கேள்விப்பட்ட விஷயம் 2046 நடக்குது, இதுல ஒரு ஆப் இருக்கு, ஆப்பு தான் அந்த காதலர்களை டிசைட் பண்ணுது அப்படி இப்படிங்கிற அந்த லைன் இருக்குல்ல, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பேரார்வத்தை கிளப்பிய ஒரு விஷயம். அந்த படத்தை நான் பார்க்கணுன்னு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெய்லரோ டீசரோ வந்தது, அதுல சீமானுடைய ஷார்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வமே போயிடுச்சு. ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. இன்னும் சொல்ல போனா பாப்பனானே டவுட். ஏன்னா ஏற்கனவே சீமான் மேல வந்து பலருக்கும் எரிச்சல் இருக்கு, நமக்கும் இருக்கு. ஒரு தேர்தல் வியாபாரியாக மாறியது, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு போலியான நபர், RSSன் கைகூலி, இந்த மாதிரி சீமான் குறித்து ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது வந்து யாருடைய மைண்ட்ல எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் நிச்சயமா இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அதனால விக்னேஷ் சிவன் வந்து என்ன நினைச்சு சீமான் அந்த படத்துல புக் பண்ணாருன்னு தெரியாது. இந்த நேரத்தில் எல்ஐகே படம் வருவது அந்த படத்தில் சீமான் இருப்பதால் அதனுடைய வெற்றியே வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமா மாத்தும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எல்ஐகே வணிக ரீதியில் தோல்வி அடைந்தால் அதுக்கு விக்னேஷ் சிவனோ பிரதீப் ரங்கநாதனோ காரணமாக இருக்க மாட்டாங்க, சீமான் தான் காரணமாக இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய வெற்றிக்கு இளைஞர்கள் தான் காரணமாக இருக்காங்க. இளைஞர்களில் பெருவாரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் தான். விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு சீமானை வந்து எதிரியா பார்க்குறாங்க. சீமான் வந்து விஜய் குறித்து ரொம்ப ஆபாசமா அருவருப்பா கமெண்ட் அடிக்கிறாரு, அதை அவங்க ரசிக்கலை. சீமானே ஒரு நன்றி கெட்ட ஜென்மமாக தான் விஜய் ரசிகர்கள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் சீமான் இருப்பது தெரிந்தால் கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் இந்த படத்துக்கு வரமாட்டாங்க. அது மட்டும் இல்ல, சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் பலமா இருக்காங்க, ஒரு வலுவான சக்தியா இருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவான விமர்சனங்களை முன் வச்சாங்க அப்படின்னா அந்த படமே காலி ஆயிடும். அந்த ஆபத்து இந்த படத்துக்குள்ளார இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. இப்போ ஒரு பக்கம் வந்து நெகட்டிவா பார்க்கப்பட்டாலும் இன்னொரு சைடு வந்து பாசிட்டிவாகவும் பார்க்கப்படுது. சீமான் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தை எப்படி பார்த்தாலும் தம்பிகள் வந்து கொண்டாடுவாங்க வந்து சொல்றாங்களே சார். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சீமானுக்காக வந்து ரசிகர்கள் கூட்டாரு. சீமானுக்கு பின்னால தம்பிகள் இருக்காங்க. தம்பிகளால ஒரு படத்தை ஓட வச்சிட முடியுமா? தம்பிகளால அவருடைய கட்சியையே வந்து வெற்றி பெற வைக்க முடியல, அவங்க வந்து ஒரு படத்தை ஓட வச்சிருவாங்களா? சீமானுக்கு இதுவரை விழுந்த வாக்குகள் 36 லட்சம். அந்த 36 லட்சத்துல அதிகபட்சம் 30 லட்சம் வாக்குகள் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள். தம்பிகளுடைய வாக்குகள்ங்கிறது வெறும் 6 லட்சம் தான். இந்த 6 லட்சம் பேர் படம் பார்த்து எல்ஐகே வந்து ஓடிடுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் ஓடாது. இன்னொன்று, சீமானுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரசிகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராவது ஒரு பொதுமக்களை காட்டிருங்க, ஒரு காமன் ஆடியன்ஸை காட்டுங்க, சீமானுடைய நடிப்புக்கு வந்து நான்
ரசிகர் அப்படின்னு சொல்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டது இல்லை. சீமான் வந்து ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், அவ்வளவுதானே தவிர இவர் அப்படி படத்துக்கு வந்தா அந்த படத்தினுடைய இதுவே மாறிடுங்கிற அந்த நிலைமையெல்லாம் இல்லை. இப்போ இந்த எல்லைக்கே படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டானா பிரதீப் ரங்கநாதன் வந்து தமிழ் சினிமாவோட அடுத்த முகமா மாறுவார்னு வந்து சொல்றாங்களே சார், தொடர்ந்து ஹிட்டுகள் கொடுத்ததுனால. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா அஜித் கார் ஓட்ட போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிற சிவகார்த்திகேயன் போன்றவர்கள் அந்த இடத்தை நோக்கி நகர்றாங்க. இன்னும் சொல்ல போனா தன்னை வந்து இன்னொரு விஜயா அவங்க பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க, அவர்களுடைய ரசிகர்கள் மூலமாகவும் இணைய கூலிப்படைகள் மூலமாகவும். நீங்க திறந்த மனதோடு சிவகார்த்திகேயனுடைய கரியர் கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில வருடங்களா தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துக்கிட்டு வர்றவர் தான் சிவகார்த்திகேயன். அமரன் வந்து விதிவிலக்கு. மற்றபடி இவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்லாம் கடனாளியாகி தலையில துண்டு போட்டுட்டு காணாமலே போயிட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ அவருடைய கரியர் கிராஃபை எடுத்து பாருங்க. அப்ப இத்தனை தோல்வி படங்களை கொடுத்த சிவகார்த்திகேயன் எப்படி வந்து விஜய் இடத்த வந்து நிரப்ப முடியும்? ஆனா என்னன்னா தனக்கு இருக்கிற இணைய கூலிப்படைகளை வச்சு தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஒரு பில்டப்பை பண்ணி அப்படி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே நீங்க பிரதீப் ரங்கநாதன் பக்கம் வந்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் இயக்கிய படமும் சரி நடித்த படமும் சரி மிகப்பெரிய ஹிட்டு. இன்னும் சொல்ல போனா எல்லாமே 100 கோடி வசூல் பண்ண படங்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லைக்கே படமும் வெற்றி அடைந்தால் நம்பர் 1 பிரதீப் ரங்கநாதன் தான். இதுதான் உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 கோடி சம்பளம் கேட்கிற ஒரு நடிகரா இருக்காரு. மற்ற நடிகர்களோட ஒப்பிடும் போது இந்த 50 கோடிங்கிறது பெரிய தொகையாக தெரியாது. ஆனா எத்தனையாவது படத்துல அவர் 50 கோடி வாங்குறாருங்கிறது தான் முக்கியம். அவர் பாத்தீங்கன்னா ஒரு 3வது 4வது படத்திலேயே 50 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அப்ப அவருடைய கரியர் கிராஃப் வந்து எந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த படம் வெற்றி அடைந்தால் மற்ற அனைத்து ஹீரோக்களையும் பின்னுக்கு தள்ளிட்டு பிரதீப் ரங்கநாதன் முதலிடத்துக்கு போயிடுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் அதே நேரம் நீங்க வணிக ரீதியில் ஒரு உச்சத்தை அடைந்தாலும் உங்களுடைய படத்தினால் இந்த சமூகத்துக்கு எந்த நன்மையும் இல்லை. அதை வந்து பிரதீப் ரங்கநாதன் புரிஞ்சுக்கணும். என்னன்னா நீங்க படத்தில் நடிக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, இரும்பு பொட்டியில பணத்தை அடுக்கி வச்சுக்கலாம். ஆனா நீங்க அப்படி படுத்துக்கிட்டு அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா நம்மால் நம் படத்தால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கா, எதையாவது பிரயோஜனமா பண்ணியிருக்கமான்னு கேட்டால் உங்களுக்கு வந்து 0 தான் பதிலாக இருக்கும். அதனால இனிவரும் காலங்களிலாவது பிரதீப் ரங்கநாதன் இந்த ஆஸ்பெக்ட்லையும் படங்கள் பண்ணணும்னு நம்ம தனிப்பட்ட முறையில் அவர் கேட்டுக்கிறேன். இல்லை சார், இப்போ அவர் நடித்த அந்த இயக்கிய படங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து ஒரு பெரிய ஹிட்டாக மாறுது. அந்த மேஜிக் வந்து எப்படி சார் நிகழ்து? இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவுடைய வெற்றியை தீர்மானிப்பவர்களாக அந்த ஜென்சிக்கள் இருக்காங்க. அதுதான் உண்மை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருந்தாங்க. ஒரு பெண்கள் கூட்டமாக ஒரு படத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த தொலைக்காட்சிகள் அந்த சீரியல்கள்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பெண்கள் வந்து அங்கேயே தேங்கிட்டாங்க, தியேட்டருக்கு வர்றதில்லை, ரொம்ப ரேராக தான் தியேட்டருக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபில்லப் பண்ணது யார் அப்படின்னா இளைஞர்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இளைஞர்கள் வந்து சினிமாவுடைய வெற்றியை தீர்மானிப்பவர்களாக தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஜென்சிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதே தங்களுடைய வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனுடைய அந்த வெறி பிடிச்ச ரசிகன் இருக்கான்ல, அதாவது நடிகனுடைய சாதாரண ரசிகர் இல்லை, அந்த வெறி பிடிச்ச ரசிகன் பச்சை குத்திக்கிறது, அந்த பால் ஊத்துறதெல்லாம் பண்ணுவான் தெரியுமா, அவன் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கே வருவான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறத ஒரு நார்மலாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜென்சிக்கள் தமிழ் சினிமாவின் வெற்றியை தீர்மானிப்பவர்களாக இருப்பதும் பிரதீப் ரங்கநாதன்களுடைய வெற்றிக்கு காரணம். ஏன்னா இவர் நடிக்கிற படம் எல்லாமே இவர்களுக்கு பிடித்தமான ஒரு படமாக இருக்கும் போது அவர் அடுத்தடுத்து வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குனாலதான் நான் சொன்னேன், இப்போ உங்களை வந்து இந்த இளைஞர்கள் பெரிய அளவில் வந்து அட்மையர் ஆகி உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை கவனிக்கிறாங்கும் போது அவர்களுக்கு நீங்கள் நல்ல விஷயத்தை கொடுங்க. அதைத்தான் நம்ம அவர்கிட்ட தொடர்ந்து சொல்கிறோம். புரியுது சார். இப்போ அதே மாதிரி இந்த விக்னேஸ்வரன் வந்து ப்ரொமோஷன் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார். நிறைய நேர்காணல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதில் இந்த துப்பாக்கி படம் குறித்து வந்து பேசியிருந்தார். விஜய் சார் வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து 12 குண்டுகளை வந்து சொல்லலை, 13ஆவதா நானும் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த தானா சேர்ந்த படம் கூட்டம் வந்து ரீமேக் படம், அதனால சரியா போகணும்னு வந்து சொல்லியிருந்தார். தனுஷ் சார் குறித்தும் வந்து பேசியிருந்தார். அவருடைய பிறந்தநாள் தான் என்னுடைய அப்பாவுடைய பிறந்தநாளும் வந்து வருது. ஸோ அவர் எனக்கு ஒரு மென்டார் மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஆனாலும் உங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிறதா வந்து இப்போ வரைக்கும் இந்த செய்திகள் வந்துட்டே இருக்கு சார். அதுக்கு காரணம் என்ன சார்? நானும் ரவுடிதான் படத்தை தனுஷ் தயாரித்தாரு, விக்னேஷ் சிவன் இயக்குனாரு. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் மீது தனுஷுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய
நம்பிக்கை இருந்தது, அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. அதனால தான் இன்னும் சொல்ல போனா விக்னேஷ் சிவன் வந்து எப்படி தனுஷ் கிட்ட வந்தாருங்கிற கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன். ஐஸ்வர்யா தனுஷ் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்றாங்க. அந்த படத்தினுடைய போஸ்டர் டிசைன்ல விக்னேஷ் சிவன் வந்து ஹெல்ப் பண்ண வர்றாரு. அச்சனைக்கும் அந்த போடா போடி படத்தை எல்லாம் டைரக்ட் பண்ணி அந்த படம் ஓடாம இப்ப அவரே சொன்ன மாதிரி 13வது குண்டு அடிபட்டு அவருடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியா மாறுது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா சர்வைவலுக்காக அங்கங்க அப்பப்ப பாடல்கள் எழுதுவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் இந்த போஸ்டர் டிசைன்லேயே வந்து அவர் ஒரு அசிஸ்ட் பண்றாரு. அப்படித்தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு அவர் அறிமுகம் ஆகுறாரு. இவருடைய டேலண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து தனுஷ் கிட்ட இவர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப தனுஷ் வந்து இவருடைய டேலண்ட்டை பார்த்து வியந்து போய் இவர் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு படம் டைரக்ட் பண்ணவெல்லாம் தெரிஞ்ச பிறகு சொல்லுப்பா என்ன உதவி கேளு நான் செய்யறேன்னு சொல்றாரு. அப்ப விக்னேஷ் வந்து என்னை வச்சு நீங்க ஒரு படம் பண்ணுங்க சார்ன்ட்டு ஒரு கதையை சொல்றாரு. அதுதான் நானும் ரவுடி தான். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த படத்தில் நான் நடிச்சா சரியா வராது, விஜய் சேதுபதியை வச்சு பண்ணு அப்படின்ட்டு இவரே வந்து நயன்தாரா விஜய் சேதுபதிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பையன் வருவாரு அந்த கதையை கேளுங்கன்னு சொல்ல வச்சு அந்த ப்ரொடக்ஷன் அவர் ஆரம்பிச்சாரு. அந்த ஷூட்டிங் அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் நயன்தாராவுக்கும் காதல் வருது. அதன் காரணமா இவருடைய ஃபோக்கஸ் வந்து அதுல போயிடுது. இந்த படம் வந்து பட்ஜெட் ஜாஸ்தியாகி நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியாகி நிறைய நாள் ரீஷூட் பண்ற மாதிரி வந்து அதுல தனுஷுக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 90% படப்பிடிப்பு முடியுது, பட்ஜெட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த படத்தை நான் டிராப் பண்றேன், இனிமே நான் பணம் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு இது தனுஷ் சொல்லிடுறாரு. அப்ப விக்னேஷ்வன் பயங்கர அதிர்ச்சி ஆகிறாரு. அப்பதான் நயன்தாரா என்ன பண்றாங்க, அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த பாக்கி நாள் அந்த 10 நாள் படப்பிடிப்பை முடிச்சு ஒரு வழியா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய வெற்றி. ஆனா என்னன்னா அந்த பட்ஜெட் ஜாஸ்தியானதால் தனுஷுக்கு வந்து அது ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கல. கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் மாதிரி தான். இந்த கேப்ல என்னாச்சு அப்படின்னா நயன்தாரா வந்து தனுஷுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் நெருங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவு வருது, ஒரு விரிசல் வருது. சோ இந்த பாலிடிக்ஸ்ல ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா விக்னேஷனுடைய நம்பரே வந்து இவர் பிளாக் பண்றாரு தனுஷ். பல வகையில விக்னேஷ் வந்து ட்ரை பண்றாரு தனுஷ் கிட்ட பேசுறதுக்கு, தன் தரப்பு நியாயத்தை சொல்வதற்கெல்லாம் ட்ரை பண்ணாரு. ஆனா தனுஷ் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து தற்செயலா நடந்துச்சா இல்ல திட்டமிட்டு நடந்ததான்னு தெரியாது. தொடரின்னு ஒரு படம் நடிக்கிறாரு தனுஷ். அதுல வந்து கீர்த்தி சுரேஷ் ஹீரோயின். கீர்த்தி சுரேஷ்க்கும் தனுஷுக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு முரண்பாடு வருது. இப்ப கீர்த்தி சுரேஷ் வந்து விக்னேஷ்வன், நயன்தாரா, சிவகார்த்திகேயன், அனிருத் இந்த கேங்ல அவங்களும் உள்ளார வர்றாங்க. சிவகார்த்திகேயனுக்கு தனுஷுக்கும் ஒரு பிரச்சனை வருது. சிவகார்த்திகேயன் அங்கே இருந்து வந்து இந்த கேங்ல சேர்றாரு. அனிருத்துக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை வருது. அனிருத் வந்து இந்த கேங்ல சேர்றாரு. அப்ப தனுஷுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க எல்லாருமே ஒரு கேங்கா இருக்காங்க. விக்னேஷ்வன், நயன்தாரா, அனிருத், சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகுறாங்க. என்ன காரணம்னா கீர்த்தி சுரேஷ் ரெமோல நடிச்சது மூலமா சிவகார்த்திகேயனுக்கு ஃப்ரெண்டா மாறுறாங்க. இது எல்லாமே தனுஷை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. அதாவது நாம வளர்த்து விட்ட ஒரு நபர் நமக்கு வந்து எதிராக செயல்படுறாங்கிற கோபம். அது அப்படி செயல்பட்டாராங்கிறது நமக்கே தெரியாது. அப்படி தனுஷ் நம்பிட்டார். அதனால ஏற்பட்ட விரோதம் தான் அது இன்னைக்கு வரைக்கும் நீண்டுகிட்டு இருக்கு. அது நயன்தாராவுடைய ஆவணப்படத்துல நானும் ரவுடிதானுடைய கிளிப்பிங்ஸை பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனதுக்கெல்லாம் கூட இதுதான் காரணம். பட் இன்னைக்கு விக்னேஷ்வன் சொல்றதை பார்க்கும்போது விக்னேஷ்வன் தனுஷ் மேல பார்த்தீங்கன்னா இன்னமும் அதே அன்போடும் மரியாதையோடும் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது எல்லாத்துக்கும் மேல இந்த சம்பவங்கள்லாம் நடந்து பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 பேருக்குமே ஓரளவுக்கு ஒரு பக்குவமும் புரிதலும் ஏற்பட்டிருக்கும். என்ன கேட்டா தனுஷும் விக்னேஷ்வனும் மீண்டும் சந்தித்து அந்த பகையை மறந்து மீண்டும் நண்பர்களானால் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு சிறந்த படத்தை கூட கொடுக்க முடியும். அப்படி நடந்தா நல்லா இருக்கும்.